இல்லை இன்ட்ராக்டிவ் ஷோஸ்லாம் நடத்துகிறப்ப நிறைய பெண்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக பேசுவாங்க. பின்னால் என்னன்னு போய் பார்த்தோம்னா அவங்களும் அவங்க கணவரை போலவோ எம்டெக் முடிச்சிருப்பாங்க, ஊரில் நல்லா லட்சத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா H4லேருந்து H1Bக்கு போகணுங்கிற இடத்துல இருப்பாங்கல்ல. இப்போ இவர்களுடைய கனவுகளும் பிளான்ஸும் எந்த தடுமாற்றத்தில் இருக்குது? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருந்து இங்கே வந்து ஒரு 3-4 வருஷம் அந்த பொண்ணு வேலை பார்க்காம அவங்களுக்கு உள்ளார இருந்த ஒரு சின்ன சண்டைகளில் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கோபத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் நீ சண்டை போடுற ஒரே காரணங்க கோபி, ஃப்ரஸ்ட்ரேஷன், வேலை இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, நாள் முழுசும் இங்கே வெதரும் இப்படி இருக்கு, ஒரு நாள் அழுதுட்டு இருக்கோம், இப்படி இருக்கும். அந்த பொண்ணை என்ன பண்ணுறோம், ஏதோ 2 பேருக்குள்ள வாக்குவாதம், 2.5 வயசு குழந்தை. அவர் வந்து நீ என்ன எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறேன்னு he committed suicide. அதை உள்ளார போய் இந்த பொண்ணு பார்த்துட்டு she committed suicide. Oh God. நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணி கொடுத்து அந்த குழந்தைய சித்தியோட அனுப்புனக்கா இப்போ சமீபத்தில் ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி அதுக்கு அந்த பவர் ஆஃப் அட்டர்னி நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணேன். அப்படியா? என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அது ரொம்ப வருத்தத்தோடு நான் பண்ணேன். எனக்கு வந்து அதை அக்செப்டே பண்ண முடியல. இன்ன வரைக்கும் நான் யோசிச்சு பார்ப்பேன், எந்த காரணத்தினால இப்படி ஒரு குடும்பம் வந்து அது வந்து தப்பு. ஏன்னா அந்த ஐடென்டிட்டி இட்ஸ் நாட் அபவுட் வீசாங்கிறத விட என்ன பண்ண போகிறோன்ற அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு H4 வீசா. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகாமல் வந்துடுறோமோ, ஏதோ ஒரு H1Bயில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு US போகிறோம், ஹஸ்பண்ட்க்கு வேலை கிடச்சிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் வராமல் H4ன்ற ஒரு வீசாவில் வரும்போது அவங்க கோ த்ரூ பண்ணுறது. ஸோ இதில் இட்ஸ் நாட் லைக் நிறைய பேருக்கு வந்து விமன் தான் அதில் வந்து வராங்க, டிபெண்ட்டாக வராங்க இல்லையா. என்கிட்ட கூட கேட்பாங்க ஆஃபீஸில் 90% விமன். நான் வந்து ஃபெமினிஸ்ட் இது அதெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு பெரிய ஒரு ஆதங்கம். ஸோ நான் அந்த ஜேர்னியில் வந்து நம்ம இங்கேருந்து வந்து இருந்துட்டு எம்டெக் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் இதுவும் பண்ணிட்டு வந்து இங்கே இந்த இடத்துல உட்காந்து ஒரு சர்வைவலில் இருந்துட்டு என் ஐடென்டிட்டியே இல்லைன்னு பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு வேதனையான ஒரு இடத்துல தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக H1B ஸ்ட்ரகிளை பற்றி பேச ஆரம்பிக்கிறப்ப H4ஓட இமோஷனல் ட்ராமா ரொம்ப பெருசாக இருக்கும்.